சாய்ஸே ஆப்பில் ஏதோ மறைஞ்சிருக்கு. இதோட ஹிடன் டேர்ம்ஸ் என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சோம். எப்படி இது ஒருத்தங்களை மிஸ்லீட் பண்ணணும்? ஒரு வேளை நம்ம அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்காமல் அப்படி அக்செப்ட் பண்ணதுனாலயா? இப்போ எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஐயோ. Hello, sir. I am ஹலோ சார், திஸ் இஸ் தாரகேஸ்வர். என்ன விஷயமா சார் என்ன ஹையர் பண்ணியிருக்கீங்க? நம்ம எப்போ எதை ஹேக் பண்ண போகிறோம்? இந்த மேட்டர் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாகவே இருக்கட்டும். சாய்ஸ் ஏஐ ஆப்போட டேட்டா பேஸ் தான் நம்ம இப்போ ஹேக் பண்ண போகிறோம். அதில் நிறைய இல்லீகல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் நம்ம இப்போ வெளியே கொண்டு வரணும். அப்சல்யூட்லி சார். இந்த ஆப்பை பற்றி வெளியே எல்லாரும் தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. டேட்டாபேஸ் ஹேக் பண்ணாலுமே லாக்ஸ்லாம் க்ளீனாக தான் இருக்கும். ஸோ லீகலி கரெக்ட்னா மட்டும்தான் இந்த ஆப் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களால் ஹேக் பண்ண முடியுமா முடியாதா? கொஞ்சம் டைம் வேணும் ப்ரோ. ஹாய் சார், சாய்ஸ் ஏ ஆப்போட டேட்டாபேஸை ஹேக் பண்ணிட்டோம் சார். சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இல்லீகல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்மே இல்லை. மேபி தே ஆர் ஹிடன். பட் இந்த ஆப்போட டெவலப்பர் மட்டும் நம்ம கிடச்சிருக்கான். ஸோ அவன் தான் நம்ம கம்பெனிக்கு இன்டர்மீடியட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவனோட டீட்டெயில்ஸ் மட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். ஸோ இப்போ என்ன பண்ணுறது? அவனோட டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கு சார். ஸோ நீங்கள் தான் அங்கே போய் அவங்ககிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும். பட் எந்த பேக்கப்பும் இல்லாமல் நான் எப்படி அவங்ககிட்ட போகிறது? நான் ஒரு ஃபோனை டேப் பண்ணி தரேன் சார் உங்களுக்கு. அந்த ஸ்பாட்டில் ஏதாச்சும் ரிஸ்க்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் வந்துடுவாங்க. இது உங்கள் ஃப்ரெண்டுக்காக நினச்சிக்கோங்க சார். ஹலோ பிரதர், எனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உங்கள் தூரத்து சொந்தம். என் பிரதருக்கு கல்யாணம், அதான் உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலான்னு வந்திருக்கேன். உள்ள வாங்க ப்ரோ, உட்காருங்க ப்ரோ. ம். என்ன ப்ரோ பண்றீங்க? சாய்ஸ் ஏஐ ஆப் பற்றி உங்ககிட்ட பேசணும். சாய்ஸ் ஏயா அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். நான் உங்களை எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் தான் இந்த ஆப்போட டெவலப்பர்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட் இதனால இறந்துட்டான். இப்பவே இங்கிறது போயிடு. எனக்கு உண்மை வேணும். ஹிடன் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீ தானே அந்த ஆப் டெவலப்பர்? நான் வெறும் டேட்டா அனலிஸ்ட் மட்டும் தான். ஆனால் உங்களை தானே டெவலப்பர்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? காமா இருங்க பாவேஷ். எதுக்கு பேனிக் ஆகுறீங்க? ரிஷி இங்க வந்துட்டான். Fantastic. Now you know what to do, right? என்ன பண்ண சொல்கிறான் அந்த டெவலப்பர்? இப்போ என்னதான் ஆக போகுது? நான் வெறும் லோ லெவல் டேட்டா அனலிஸ்ட் மட்டும் இல்லை, இந்த கம்பெனியோட ஷீல்டு மாதிரி. இவங்களாம் எக்ஸ்போஸ் ஆகணும்னா நம்ம போலீஸ்கிட்ட போகலாம். எல்லா உண்மையும் வெளியே எடுத்துகிட்டு வரலாம். இந்த லேப்டாப்பில் சாய்ஸ் ஏஐ ஃபைல்ஸ் இருக்கு, ஓப்பன் பண்ணி பாரு. நான் இருந்தா நீ எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஐயோ போச்சு. இருந்த ஒரே எவிடன்ஸ் என்ன பண்ணுறது?
புல்லட் சத்தம் காதுக்கு இனிமையா இருந்துச்சு அரிஷி. அந்த ஃபைல் இன்னும் 30 செகண்ட்ல கம்ப்ளீட்டா எரேஸ் ஆகிரும். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். உன்னை இங்க வர வச்சு என் அனலிஸ்ட உன் கையாலேயே சாகடிச்சு அது போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணி இப்போ உன்கிட்ட என் கம்பெனியோட ஹிடன் டேர்ம்ஸ் எல்லாம் காட்டுறல. I am your so-called ethical hacker hired for 5,000 INR in freelancer. See you soon. நான் அதிகமாக பேச விரும்பல, உனக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு. எல்லாம் என் நேரம்டா. What have you done? இந்த கேமை பாருங்க தனுஷ், இப்படிதான் இருக்கும் ஹியூமன்ஸோட விஷுவல் மேப்ஸ். இதுதான் நம்ம பவர். இது பவர் இல்ல, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டியா? ரெஸ்பான்சிபிலிட்டினா பயம். பயம்னா லிமிடேஷன்ஸ். மனுஷங்களை இப்போ ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்றதுதான் அண்ட் இது நம்ம உலகத்தோட எவல்யூஷன். இது டிபெண்டன்சி. ஓஹோ, நீதான் இந்த ஆப்போட ஃபவுண்டர். பட் யூ ஸ்டில் ட்ரஸ்ட் இன் ஹியூமனிட்டி. அப்படி இருந்தா ஏன் இந்த ஆப்பை கண்டுபிடிச்சிருக்க போற? நான் சிஸ்டம் நம்பர் தான், நான் லிமிட்ஸோட. ஓ கம் ஆன். ஆல்ரெடி ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. டாக்டர்ஸ், டிரைவர்ஸ், டீச்சர்ஸ், எடிட்டர்ஸ். சஞ்சீவி, பாவேஷ், இவங்க இடத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருதா? அதெல்லாம் கேஷுவலிட்டிஸ். எல்லா ரெவல்யூஷன்ல தான் கேஷுவலிட்டிஸ் நடக்கும். நீ பண்றது பேரு எக்ஸ்பெரிமெண்ட். உன்ன மாதிரி ஆளுங்க லைன் கிராஸ் பண்றதுனாலதான் இந்த உலகத்துக்கு பிரச்சனை. ஸோ இப்போ என்ன கொலை போறியா? A man can die, but not his idea. போலீஸ்க்கு எவிடன்ஸ் அனுப்புங்க. ரிஷி இன்னசென்ட். ஃபாரன்சிக் டீம் மேலே போங்க. புரியல. எவிடன்ஸ் கிடச்சிச்சு. சூசைட். நீ போ. ராஜேந்திரன், சூசைட்னு கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. ரிஷியை நான் அந்த ஏஐ ட்ராப்லேருந்து எடுத்துட்டேன். ஆனால் மற்றவங்க ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணலை, நீங்கள் தான் அதுக்கு சம்மதம் தரீங்க. அது ஹெல்ப்பாக இருக்கணுமா இல்லை கண்ட்ரோலாக இருக்கணுமா? நீங்கள் யோசிக்கிறது நிறுத்திட்டா ஒரு சிஸ்டமும் யோசிக்கும். இப்போ சாய்ஸ் ஏஐ கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான். ஏஐ யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்.